ஹாய், ஹாப்பி நியூ இயர். நியூ ஸ்பெஷல் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, சோம்பு அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாகணும். அப்புறம் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்குறேன். இந்த வதக்கினதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கேஜி மட்டனில் 2 ஸ்பூன் தயிர், அரை ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்புறம் நம்ம கறி ஊற வச்ச அந்த மிக்ஸையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். எந்த தண்ணியும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணக்கூடாது. இதுவே நல்லா தண்ணி விட்டு வரும். நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக்கரை மூடி போட்டு வேக வைக்கணும். அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி ஆற வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் தட்டி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மூடி போடாமல் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு காரம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுக்கணும். விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா தான் பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மல்லித்தழை தூவி இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் ரைஸோட என்னோடய மட்டன் குழம்ப வச்சு சர்வ் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு.